ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா டேபிளில் ஒரு நல்ல ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த பிளேஸ்னால் 11th பொசிஷன். ஸோ கிட்டத்தட்ட ஹைதராபாத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி உறவாக போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதனாலனா இப்போ கரண்ட்டாக 10th பொசிஷனில் இருக்கும். அடுத்த மேட்ச் பஞ்சாப் நம்மளோட பெட்டர் டீம், நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ வின் பண்ணிவிடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவாங்க. ஸோ நம்ம கீழே இன்னும், அதாவது 12th ஹைதராபாத்னா அதுக்கு மேலே எப்போவுமே 8th பொசிஷனில் ஃபில் பண்ணுவோம். அது சரியில்லை. 4 சீசனாக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதே இடத்துல இருந்துட்டோம், போர் அடிச்சிருச்சு. நம்ம 10th பொசிஷனில் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கலாம் தெரியல. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பிரைட்டாக 10th பொசிஷன் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பிரச்சனையே இல்லாமல் நம்ம அந்த ஸ்பாட்டில் இருக்கலாம். ஸோ சென்னை எஃப்சி ரீசெண்டாக ஈஸ்ட் பெங்கால் கிட்ட பார்த்தீங்கன்னா தோற்றுருப்பாங்க 1-0. ஸோ உண்மையாகவே ஃபஸ்ட் ஹாஃபில் புலி சிங்கம் எல்லா மிருகத்தையும் காமிச்சாங்க, அந்தளவுக்கு நல்லா விளையாண்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அதாவது நல்லா ப்ளே பண்ண டீம் தோற்றுருவாங்க. ஸோ ஒரு மாடரேட்டாக ப்ளே பண்ணுற டீம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்சிச்சா ஒரு நம்பிக்கை. ஆனால் கடைசி வரை இருந்துச்சு. பர்சனலாக எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அதனால் நடக்கும்னு. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஃபஸ்ட் டச்சே போராக இருந்துச்சு. ஸோ அது திரும்ப சொல்லவும் தேவையில்லை. ஃபஸ்ட் அந்த லைனப்பே பார்த்தீங்கன்னா என்ன லைனப்புனே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு பக்கம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கர்ஸ், இந்த பக்கம் டிஃபெண்டர்ஸ். 5 டிஃபெண்டர்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? பட்டோச்சோ இனிஷியலாக இறக்கலாமே. எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ கிக்கு, கார்னர் எல்லாம் ராஃபாக தான் எடுக்கணுமா? ஏன் பட்டோச்சோ ஒரு மிட்ஃபீல்டர் தானே, அவர் டிஃபெண்டராக ஆட விட்டுருங்கன்ற. அப்போ எதுக்கு மிட்ஃபீல்டர் ரோல் அவர் வச்சிருக்கீங்க? அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட கேம்லலாம் பார்த்தீங்கன்னா லாங் ஷாட் எடுக்கிற ஆள், ஸோ ஃப்ரீ கிக்லாம் எடுக்கிற ஆள் தான். ஸோ எடுக்காமல் அவருக்கு ஃபுல்லாக ராஃபா நான் என்ன பண்ணுவார்? ராஃபா இல்லாத நேரத்தில் அவர் வாய்ப்பு கொடுத்து அவர் சரியாக பண்ணலனா, ஏன் அப்போ அந்த மேட்ச்சில் கொடுத்து அவர் நல்லா பண்ண மாட்டார்? அப்படியே கண்டினியூஸாக வாய்ப்பு கொடுத்து அவருக்கு நல்லா கேம் தர்ற மாதிரியே ஒரு மேட்ச் கொடுத்து அவர் சரியாக பண்ணணுன்னே ராஃபாவே எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி பண்ணுறது. பேட்டவும் நல்லா தானே பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும், நம்பிக்கை வைக்கணும். எந்த பிளேயருக்கு நம்பிக்கை வைக்கணும், எந்த பிளேயர் ரிசல்ட் தருவாங்கன்னு பார்த்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த லைனப் 4-4-2 4-2-3-1 இல்லை 5-3-2. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ பட் சென்னை எஃப்சி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு நல்ல கேம், உண்மையாகவே பர்சனலாக ஒரு நல்ல கேம் டாமினேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் ஈஸ்ட் பெங்கால் சைட் பை சைடு நம்மளை டாமினேட் பண்ணாங்க தான். பட் அந்த சான்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் 2 டீமே அவங்களோட 100% காமிச்சாங்க. 0-0 முடிஞ்சிச்சு. செகண்ட் ஹாஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லாவே நம்ம ஆரம்பித்தோம். ஸோ அந்த சான்சஸாக இருக்கட்டும், ஸோ கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நல்லா ஸோ கிட்டத்தட்ட அந்த சூப்பர் சான்ஸாக இருந்திருக்கும். இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஸோ ஜார்டன் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டரில் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். வின்சிக்கு அந்த லாங் பால் கொடுத்து அதை ஒரு பார்த்தீங்கன்னா கிராஸ் மேக் பண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா கில் தடுத்துட்ருப்பார். அவர் தடுத்தாரால் யதார்த்தமாக அவர் மேலே பட்டு வெளியே போயிடுச்சான்னு தெரில. பட் ஓவரால் ஒரு குட் சேவ்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்மளால் ஒரு கோல் ஸ்கோர் பண்ண முடியல. பட் நந்தகுமார் பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்வெர்ட் பண்ணிட்டார். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆக்சுவலாக பிகாஸ் நம்ம காலில் பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கும். பட் அந்த ஷார்ட் எடுத்து ரிஃப்ளெக்ஷனாக ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சென்னை எஃப்சிக்கு தான் இந்த கடைசி நேரத்தில் கோல் ஸ்கோர் பண்ணி, அட்லீஸ்ட் இப்போ மற்ற கிளப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கோல் ஸ்கோர் பண்ணி ட்ரா பண்ணிவிடுவாங்க. ஈவன் ஜம்ஷெட்பூர் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நேரத்தில் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி, ஈவன் வின்னிங் கோலவே ஜெர்மி மென்சோரா பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார் 90+ மினிட்ல. ஸோ ஆல்மோஸ்ட் வின் பண்ணிவிட்டு போயிட்டுருப்பாங்க அந்த மேட்சை. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம சென்னைக்கு அட்லீஸ்ட் ட்ரா பண்ணுறதுக்காச்சும் ஒரு கோலும் விட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஃபுல் டைம், அதாவது டைம் முடிகிற நேரத்தில் எதாவது ஒரு கோலாச்சும் வந்துருமா, ட்ரா பண்ணிவிடுவாங்களான்னா அது கூட வரமாட்டேங்குது சென்னை கிட்ட பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக ஒரு புவர் கேம். குவாலிட்டி பிளேயர்ஸ், உண்மையாகவே சொல்கிறேன், குவாலிட்டி பிளேயர், குவாலிட்டி கோச் கிளிக் ஆகலையா, இல்லை அந்த சூட்டபுளான ரோலில் ஒரு பிளேயர் இல்லையா, லீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா? ராஃபான்றோன்னா சத்தியமாக செல்ஃபிஷாக தான் இன்றைக்கி இந்த மேட்ச் விளையாடினார். உண்மையாகவே அங்கே கார்னர் ஸ்டீல்ஸ் ஃப்ரீயாக இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பாஸ் பண்ணாமல் இவர் ஷார்ட் எடுக்கிறேன், டேக் ஆன் பண்ணுறேன்னு இவர் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச்சில் இருந்தார். நீங்கள் கார்னர் ஸ்டீல்ஸுக்கு பாஸ் பண்ணியிருக்கலாம், அவர் எங்கன்னா ராக்கெட் விட்டோமே பரவாயில்லையே, ஆனால் நீங்கள் ஷார்ட் எடுக்கிறீங்க. உண்மையாகவே அங்கே ஒரு சில டைமில் அந்த டிஃபெண்டர்ஸ் ஃபுல்லாக கவராக இருந்தாங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கலாம், ஓகே சாட்டிஸ்ஃபைட். பட் அங்கே கார்னர் ஸ்டீல்ஸ் ஃப்ரீயாக இருந்தார், அங்கே பாஸ் பண்ணலாம். நீங்கள் இனிஷியலாக அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் டார்கெட்டில் ப்ளேஸ் பண்ணி ஒரு கோல் வாங்கிட்டு போயிடலாம், பேர் ஏற்றுக்கலான்ற மாதிரி தான் ப்ளே பண்ணார். அப்புறமா போக தான் கொஞ்சமாக பாஸ் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஓவராலாக ஏற்கனவே அந்த இதில் போன மேட்ச் மாதிரி எந்த வாட்டியும் எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி கடைசி நேரத்தில் நம்ம அட்டாக்கிங் பண்ணலான்ற நேரத்தில் தான் விசில் ஊதி அது ரெஃப்ரி நம்மளுக்கு மேலே சூடு ஏற்றின்னு இருக்கான். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ 1-0 தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஸோ ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டாலும் நம்ம திரும்பி வருவோன்னு. ஸோ ரஹீம் அலி நான் ரொம்ப அவன் கையில் பிலீவ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் ரஹீம்க்கு அவ்வளோ நம்புறாருன்ற மாதிரி எனக்கும் பர்சனல் நானே ரஹீம் சப்போர்ட் பண்ணேன். அந்த மாதிரி ரஹீம் ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு. பட் அவருக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்து அவரோட மிஸ்டேக் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணுன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ சூப்பராக நம்ம சப்ஸ்டியூட்டை ரஹீமை எடுத்துகிட்டு இர்ஃபானை கொண்டு வந்துட்டு லெசர்ஸ் இருக்க வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ராஃபாவை கொண்டு வந்திருக்கணும். ஸோ இது ஒரு பெட்டர் காம்பினேஷனாக இருந்திருக்கும். இல்லை நான் ரஹீம் எடுத்துகிட்டு மொபுஷீரை கொண்டு வந்துட்டு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ரோலில் லேசர் பிளேஸில் பண்ணிவிட்டு நீங்கள் ராஃபா உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஸோ ஏன்னா ஜார்டன் மாதிரியே கொஞ்சம் நல்லா பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஒன்றுமே இது வரைக்கும் பண்ணல. பட் அங்கே கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தார்.
அந்த நேரத்தில் முறையை எடுத்துகிட்டு இன்னொரு ஆள் கொண்டு வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கொலாப்ஸ். அவன் கையில் குழம்பிட்டாரா இல்லை நம்மளை குழப்பி வச்சிட்டாரான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி. ஸோ திரும்ப இது ஆக்சுவலாக இதை பற்றி இந்த மேட்சை பற்றி பேசவே எனக்கு பிடிக்கல. பட் என்னோட தாட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ஏன்னா நான் யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா கொட்டிடுங்க. அடுத்த மேட்ச் ரிலாக்ஸாக பார்ப்போம். ஜெயிக்கிறமோ தோக்குறமோ நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் இருந்தது. ஆனால் அந்த டாப் 6 போகுன்ற மாதிரி யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க. மற்ற டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் ஜம்ஷெட்பூர் போனால் நான் பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். மற்ற கிளப் போனாலும் பர்சனலாக ஹாப்பியாக தான் இருப்பேன். பட் ஜம்ஷெட்பூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜம்ஷெட்பூர் மூவ் பண்ணாங்கன்னா காலித் ஜமேலுக்கு அந்த ஒரு கிரெடிட் அந்த டீம் பிளேயர்ஸ் வாங்கி தருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம அந்த காம்படிஷனில் வெளியே வந்துட்டோம். நம்ம ஃப்ரீயாக இருக்க போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம். கவலைப்படாதீங்க. எந்த ஒரு காம்படிஷன் ஹெவி ப்ரெஷரும் நம்மளுக்கு இல்லை. அடுத்த மேட்ச் நம்ம ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஒடிசா வேறு. ஸோ சூப்பராக ப்ளே பண்ண போகிறோம். அடுத்த மேட்ச்சில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கோ இன் சென்னை FC.